ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். 12 ஆகஸ்ட் 2026 இன்னைக்கு நடந்த ஆர்ஆர்பி குரூப் டில கேட்ட மேக்ஸ் கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ண போறோம். அடுத்தடுத்த ஷிஃப்ட் போறவங்க உங்களுக்கு முந்தின ஷிஃப்ட் வரைக்கும் என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்களோ அந்த கொஸ்டின்ஸ் அதுக்கு ரிலேட்டடான டாபிக்ஸ் வந்து படிச்சுட்டு போங்க. கரண்ட் அஃபேர் பொறுத்த வரைக்கும் கடைசி 6 மாசத்தோட கரண்ட் அஃபேர் நல்லா படிச்சுக்கோங்க. இப்போ எனக்கு 6 மாசம் படிக்க டைம் இல்லைங்கிற ஸ்டூடெண்ட் அட்லீஸ்ட் ஒரு 3 மாசத்தோட கரண்ட் அஃபேரை நல்லா படிச்சுக்கோங்க. ஏப்ரல், மே, ஜூனோட கரண்ட் அஃபேரை தெளிவா படிச்சிருங்க. அதே மாதிரி ப்ரீவியஸ் ஷிஃப்ட்ல என்ன மாதிரி மேக்ஸ் கொஸ்டின் கேட்டிருக்காங்களோ அதே பேட்டர்ன்ல தான் கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. ப்ரீவியஸ் ஷிஃப்ட்ல கேட்ட ஜென்ரல் அவேர்னஸ், சயின்ஸ் கொஸ்டின் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சில கொஸ்டின்ஸ் வந்து அப்படியே ரிப்பீட் ஆகுது. அதுக்கு ரிலேட்டடான டாபிக்ஸ் எல்லாமே படிக்கும்போது கண்டிப்பா மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து உங்களால இந்த லாஸ்ட் மினிட்ல அட்டன் பண்ண முடியும். ஸோ இந்த ப்ரீவியஸ் ஷிஃப்டோட கொஸ்டின்ஸ் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் குரூப் டி ஷிஃப்ட்னு மெசேஜ் பண்ணுங்க. ஆகஸ்ட் 3ஆம் தேதியில இருந்து 25ஆம் தேதி வரைக்கும் நடந்த எல்லா ஷிஃப்டோட கொஸ்டின்ஸும் டீம் வந்து ஷேர் பண்ணிடுவாங்க. ஷிஃப்ட் கொஸ்டின்ஸோட ஃபீஸ் வந்து 399. அதே மாதிரி இந்த கரண்ட் அஃபேரை எங்க படிக்கணும்னு தெரியலங்கிற ஸ்டூடெண்ட் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்க சிஏ பிடிஎஃப் பிளஸ் டெஸ்ட் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. கரண்ட் அஃபேரோட ஃபீஸ் வந்து 999. ஆனா குரூப் டிக்கு ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 199 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் வரக்கூடிய என்டிபிசி எக்ஸாம் எழுத போறேன், இந்த வருஷம் வரக்கூடிய 30,000 வேகன்சி குரூப் டி எக்ஸாமும் அப்ளை பண்ண போறேன், எஸ்எஸ்சி, எம்டிஎஸ், சிஹெச்எஸ்எல் எக்ஸாம்ஸ் எல்லாமே ட்ரை பண்ண போறேன், எனக்கு ஒரு பெஸ்டான ஆன்லைன் கிளாஸ் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்க ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆல் இன் ஒன் கோர்ஸோட ஃபீஸ் வந்து 2499. லைஃப் டைம் வேலிடிட்டி, 1 இயர் வேலிடிட்டியில ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 199 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். எந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ணாலும் இந்த நம்பருக்கே வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. முக்கோணம் டிஇஎஃப், ட்ரையாங்கிள் டிஇஎஃப் அண்ட் ட்ரையாங்கிள் ஜிஹெச்ஐ வந்து பாத்தீங்க அப்படின்னா சிமிலர் ட்ரையாங்கிள்ஸா இருக்கு. டிஇ பாத்தீங்க அப்படின்னா 64 சென்டிமீட்டர். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒரு முக்கோணம் இருக்கு, அதுக்கப்புறம் இன்னொரு முக்கோணம் இருக்கு. இது ரெண்டுமே பாத்தீங்கன்னா சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ். இதுல டிஇ பாத்தீங்கன்னா ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து டிஇஎஃப்னு பெயர் வச்சுக்கலாம். டிஇ வந்து 64 சென்டிமீட்டர்னு சொல்லியிருக்காங்க. ஜிஹெச் பாத்தீங்கன்னா ஜிஹெச்ஐன்னு சொல்லிடலாம். ஜிஹெச் பாத்தீங்கன்னா 24 சென்டிமீட்டர்னு இருக்கு. ஓகே, பெரிமீட்டர் ஆஃப் ஜிஹெச்ஐ, ஜிஹெச்ஐயோட பெரிமீட்டர் எவ்வளோ அப்படின்னு பாத்தீங்கன்னா 72ன்னு சொல்லியிருக்காங்க. தென் வாட் இஸ் த சம் ஆஃப் த லென்த் ஆஃப் இஎஃப் அண்ட் எஃப்டி, இஎஃப் அண்ட் எஃப்டியோட கூட்டுத்தொகை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ டிஇஎஃப் ஜிஹெச்ஐ ரெண்டு ட்ரையாங்கிள் வந்து சிமிலர் ட்ரையாங்கிளா வந்து இருக்கு. டிஇயோட லென்த் வந்து கொடுத்திருக்காங்க, ஜிஹெச்சோட லென்த்தும் கொடுத்திருக்காங்க. சுற்றளவு வந்து 72 சென்டிமீட்டர் அப்படின்னா இந்த இஎஃப் பிளஸ் எஃப்டியோட கூட்டுத்தொகை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. நமக்கு என்ன தெரியும், ரெண்டு ட்ரையாங்கிள் வந்து சிமிலர் ட்ரையாங்கிளா இருந்துச்சு அப்படின்னா இதோட பெரிமீட்டரும் இதோட பெரிமீட்டருக்கும் எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? பெரிமீட்டர் ஆஃப் ஜாமெட்ரியில நம்ம பார்த்திருக்கோம். டிஇஎஃப் டிவைடட் பை பெரிமீட்டர் ஆஃப் ஜிஹெச்ஐ எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? டிஇ பை ஜிஹெச்சுக்கு ஈக்குவலா இருக்கும். ஓகேவா? ஸோ டிஇ பை ஜிஹெச்சோட ரேஷியோவுக்கு வந்து ஈக்குவலா இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ நமக்கு பெரிமீட்டர் ஆஃப் டிஇஎஃப் வந்து தெரியுமா? இதோட பெரிமீட்டர் வந்து தெரியுமா? தெரியாது. அப்போ பெரிமீட்டர் ஆஃப் டிஇஎஃப் டிவைடட் பை பெரிமீட்டர் ஆஃப் ஜிஹெச்ஐ, ஜிஹெச்ஐயோட பெரிமீட்டர் கொஸ்டின்ல என்ன சொல்லியிருக்காங்க? 72ன்னு சொல்லியிருக்காங்க. ஈக்குவல் டு டிஇ பை ஜிஹெச். டிஇ வந்து எவ்வளவு? 64. ஜிஹெச் வந்து எவ்வளவு? 24. ஓகேவா? சோ இப்போ 8ஆம் வாய்ப்பாடுல கட் பண்ணலாம். 8 8 64, 3 8 24, 1 3 3, 24 3 72. அப்போ பெரிமீட்டர் ஆஃப் டிஇஎஃப், டிஇஎஃப் ஓட சுற்றளவு வந்து கிடைச்சிருது. இத குறுக்க பெருக்கிட்டோம் அப்படின்னா 24 × 8. சோ ஆன்சர் என்ன வரும்? 4 8 32, 192ன்னு கிடைக்கும். அப்போ இதோட பெரிமீட்டர், இதோட சுற்றளவு வந்து எவ்வளவு கிடைச்சிருச்சு நமக்கு? 192ன்னு கிடைச்சிருது. டிஇஎஃப் ஓட சுற்றளவு வந்து 192ன்னு கிடைச்சிருது. அப்போ ஒரு முக்கோணத்தோட சுற்றளவுனா என்னது? ஒரு முக்கோணம் தான் இல்ல, எதுவா இருந்தாலும் சரி சுற்றளவுங்கிறது என்னது? சுத்தி அளக்கிறது தான் சுற்றளவு. அப்ப டிஇஎஃப் ஓட சுற்றளவு என்னது? டிஇ பிளஸ் இஎஃப் பிளஸ் எஃப்டி, அதான சுற்றளவு. டிஇ பிளஸ் இஎஃப் பிளஸ் எஃப்டி இந்த மூணு பக்கத்தையும் சுத்தி அளந்துட்டோம் அப்படின்னா அதுதான் சுற்றளவு. இதுல நமக்கு என்ன தெரியும்? அப்ப இதுதான் சுற்றளவு. டிஇ பிளஸ் இஎஃப் பிளஸ் எஃப்டி சுற்றளவு எவ்வளவு கண்டுபிடிச்சிருக்கோம்? 192க்கு ஈக்குவலா இருக்கும். இதுல உங்களுக்கு டிஇ வந்து தெரியும், 64 தெரியும். நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்னது? இஎஃப் பிளஸ் எஃப்டி. அப்ப டிஇக்கு பதிலா 64 போட்டுடலாம். அப்ப இஎஃப் பிளஸ் எஃப்டி வந்து உங்களுக்கு என்ன கிடைக்கும்? இந்த 64 இந்த பக்கம் கொண்டு வந்துட்டோம்னா 192 மைனஸ் 64, ஆன்சர் வந்து என்ன கிடைக்கும்னா 128ன்னு கிடைக்கும். அப்ப இந்த இஎஃப் பிளஸ் இந்த டிஎஃப் பிளஸ் இந்த இஎஃப் ஓட கூட்டுத்தொகை என்னது? 128 சென்டிமீட்டர். ஓகே, 128ங்கிறது ஆப்ஷன் ஏ. ரொம்ப ஈஸி தான். சிமிலர் ட்ரையாங்கிள் அப்படின்னா அதோட பெரிமீட்டர் எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? இந்த 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 ஒத்த பக்கங்களுக்கு வந்து
ரேஷியோவுக்கு ஈக்குவலா இருக்கும். ஓகேவா? சோ அத வச்சு இந்த ட்ரையாங்கிளோட பெரிமீட்டர் கண்டுபிடிச்சிடலாம். பெரிமீட்டர் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா இந்த 2 பக்கங்களோட கூட்டுத்தொகை என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். அடுத்த கொஸ்டின். 4a68ன்னு ஒரு நம்பர் கொடுத்திருக்காங்க. 16ஆல டிவைட் ஆகுது அப்படின்னா a யோட மதிப்பு என்ன? 4a68 இது 16ஆல டிவைட் ஆகுது. 16 எப்படி பிரிக்கலாம்? 2 பெருக்கல் 8ன்னு பிரிக்கலாம். அப்ப அந்த நம்பர் வந்து 2ஆல ஃபர்ஸ்ட் டிவைட் ஆகுதான்னு செக் பண்ணணும். 2ஆல டிவைட் ஆகணும்னா லாஸ்ட் நம்பர் ஈவன் நம்பரா இருக்கு இல்ல 0ல முடிஞ்சிருக்கு அப்படின்னா அந்த நம்பர் 2ஆல டிவைட் ஆகும். அப்ப இந்த நம்பர் 2ஆல டிவைட் ஆகும். இப்ப 8ஆல டிவைட் ஆகுதான்னு செக் பண்ணணும். 8ஆல டிவைட் ஆகுறதுக்கான டிவிசிபிலிட்டி ரூல் என்ன? லாஸ்ட் 3 டிஜிட் வந்து 8ஆல டிவைட் ஆயிடுச்சுன்னா அந்த நம்பர் 8ஆல டிவைட் ஆகும். அப்ப லாஸ்ட் 3 டிஜிட் பாருங்க. ஓகேவா? சோ இல்லனா நாம என்ன பண்ணலாம்னா ஓகே கரெக்ட். லாஸ்ட் 3 டிஜிட் எடுத்துக்கோங்க. A68ன்னு எடுத்துக்கோங்க. இங்க ஆப்ஷனுக்கு வாங்க. குறைந்தபட்ச மதிப்பு தான் கேட்டிருக்காங்க. அப்ப Aக்கு வந்து 1 சப்ஸ்டிட்யூட் பண்ணி பார்க்கிறோம். 168 டிவைடட் பை 8ன்னு போடுறோம். சோ 8ஆல டிவைட் ஆகுமா உங்களுக்கு? சோ 8ஆல டிவைட் ஆகுமா? சோ டிவைட் ஆகுது. அப்படிதானே? Aக்கு 1 போட்டோம் அப்படின்னா இது 8ஆல டிவைட் ஆகுது. அப்ப குறைந்தபட்ச மதிப்பு வந்து 1 தான். ஏன் மேம் 3 போடக்கூடாது? இப்ப 3 போட்டு பார்க்கிறோம். 368ன்னு கிடைக்கும். 4 8 32 6 8 48 டிவைட் ஆகும். 3 போட்டாலும் இது டிவைட் ஆகும். ஆனா இங்க குறைந்தபட்ச மதிப்புன்னு கேட்டதுனால நம்ம இருக்கிறதுலே சின்ன வேல்யூ போடும்போது அதுலயே சாட்டிஸ்ஃபை ஆகிருச்சு அப்படின்னா அதுதான் ஆன்சர்னு சொல்லிடலாம். அப்ப குறைந்தபட்ச மதிப்பு எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1. அடுத்த கொஸ்டின். 1 minus tan a the whole square divided by 1 minus cot a the whole square ன்னு சொல்லியிருக்காங்க. எப்படி சால்வ் பண்ணலாம்? 1 minus tan a okay divided by 1 minus cot a the whole square ன்னு சொல்லியிருக்காங்க. சோ இத சிம்பிளிஃபை பண்ணி நம்ம வந்து ஆன்சர் கொண்டு வரணும். ஓகே இத ஹோலா எப்படி போட்டுறலாம்? 1 டிவைடட் பை 1 மைனஸ் காட் ஏ த ஹோல் ஸ்கொயர்னு போட்டுறலாமா? ஃபர்ஸ்ட் இந்த இடத்த நாம வந்து சிம்பிளிஃபை பண்ணுவோம். ஓகே ரெண்டுக்கும் தனித்தனியா ஸ்கொயர் இருக்கு. சோ அதை பிரிச்சு மொத்தமா ஒரே ஸ்கொயரா போட்டுறலாம். இப்போ 1 மைனஸ் tan ஏ த ஹோல் ஸ்கொயர்னு இருக்கு. இப்போ கீழே வந்து 1 மைனஸ் காட் ஏன்னு இருக்கு. காட் ஏயை எப்படி எழுதலாம்? 1 பை tan ஏன்னு எழுதலாம். ஓகேவா? அப்ப இந்த இடத்த மட்டும் ஃபர்ஸ்ட் சிம்பிளிஃபை பண்ணுவோம். 1 மைனஸ் 1 பை tan ஏன்னு இருக்கும். இப்போ இதுக்கு எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா tan a minus 1 divided by tan a அப்படின்னு கிடைக்குமா? அப்ப இந்த இடத்தை சிம்பிளிஃபை பண்ணா tan a minus 1 divided by tan a இருக்கும். அப்போ இந்த 1 minus cot a க்கு பதிலா இதை சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. 1 minus tan a divided by இது புரியணுங்கிறதுக்காக தான் தனித்தனியா உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். எக்ஸாம்ல நம்ம குயிக்காவே பண்ணிரலாம். tan a minus 1 divided by tan a. ஓகே வெளியில என்ன இருக்கு? ஒரு ஸ்கொயர் இருக்கு. ஓகே சோ அந்த ஸ்கொயரை போட்டுறலாம். இப்போ நாம என்ன பண்ணலாம்? இங்க 1 minus tan a இருக்கு. இங்க tan a minus 1 இருக்கு. இதுல இருந்து மைனஸ பொதுவா எடுத்துட்டோம் அப்படின்னா இது எப்படி மாறிடும்? 1 மைனஸ் tan a மாறிடுமா? புரியுதா? இதுல இருந்து மைனஸ பொதுவா வெளியில எடுத்துருங்க. அப்போ 1 மைனஸ் tan a மாறிடும். அப்போ 1 மைனஸ் tan a 1 மைனஸ் tan a கேன்சல் ஆகிரும். இந்த tan a வந்து அதாவது அப்போ நமக்கு இங்க 1 வந்துரும். இங்கேயும் 1 வந்துரும். அப்போ 1 by 1 by tan a அப்படின்னு இருக்குமா? tan a the whole square ன்னு இருக்கும். வெளிய வந்து மைனஸ் இருக்கு. ஓகேவா? சோ மைனஸ் வந்து வெளியில இருக்கு. இப்போ இங்க ஒரு பின்னத்துக்கு கீழே இன்னொரு பின்னம் இருக்குன்னா இந்த tan a மேல போயிருமா? ஓகே tan a வந்து மேல போயிரும். இங்க ஒரு ஸ்கொயரும் இருக்கு. அப்போ நமக்கு வந்து என்ன கிடைக்குங்க? இது மேல போயிருச்சுன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? tan a the whole squareன்னு கிடைக்கும். ஓகே இங்க ஒரு 1 விட்டுட்டு வந்தோம். அதையும் கூட்டு வந்துருவோம். ஓகேவா? அப்ப என்ன கிடைக்கும்? tan square a plus 1ன்னு கிடைக்கும். புரியுதா நான் என்ன சொல்றேன்னு? ஒண்ணுமே பண்ணல. ஜஸ்ட் சிம்பிளிஃபிகேஷன் தான். 1 மைனஸ் tan a அப்படி வச்சிருந்தேன். cot a 1 by tan a எழுதி இந்த மாதிரி கொண்டு வந்துட்டேன். ஓகே சோ இந்த ஃபார்மட்ல கொண்டு வரும்போது மேல இருக்கிறதும் கீழ இருக்கிறதும் எனக்கு கேன்சல் ஆகிரும். 1 by 1 by tan a ஒரு பின்னத்துக்கு கீழே இன்னொரு பின்னம் இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் பின்னத்தை அப்படியே எழுதிட்டு ரெண்டாவது பின்னத்தை தலைகீழ போடுவோமா? அப்படி போடும்போது tan ஸ்கொயர் ஏன்னு கிடைச்சது. இங்க ஒரு 1 விட்டுட்டு வந்தோம் பாத்தீங்களா? அதை கடைசியா சேர்க்கும் போது tan ஸ்கொயர் a plus 1ன்னு வரும். இப்போ நமக்கு என்ன தெரியும்? சீக்கன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் tan ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1ன்னு தெரியும். இல்லனா சீக்கன் ஸ்கொயர் a மைனஸ் tan ஸ்கொயர் a ஈக்குவல் டு 1ன்னு தெரியும். அப்ப சீக்கன் ஸ்கொயர் a இல்லனா சீக்கன் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு tan ஸ்கொயர் அந்த பக்கம் வந்துச்சுன்னா 1 plus tan ஸ்கொயர் தீட்டா. அப்போ tan ஸ்கொயர் a plus 1 இல்லனா 1 plus tan ஸ்கொயர் a எப்படி எழுதலாம்? சீக்கன் ஸ்கொயர் ஏன்னு எழுதலாம். அப்ப இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா சீக்கன் ஸ்கொயர் a. ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். ஓகே அடுத்த கொஸ்டின் பாருங்க. The length of a rectangular field is 20 meter more than its breadth. A path of width 2 meter is constructed around the outside of the field. If the area of the path வந்து 176 meter square. Find the perimeter of the outer boundary of the path. ஒரு செவ்வக வடிவ வயல் வந்து இருக்கு. ஓகேவா? செவ்வக வடிவ வயல் வந்து இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா வயலை சுற்றி வெளிப்புறமாக ஒரு பாதை வந்து அமைக்கிறோம். அந்த பாதையோட அளவு எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 மீட்டர். ஓகேவா? பாதையின் பரப்பளவு பாத்தீங்க அப்படின்னா 176 மீட்டர் ஸ்கொயர்ன்னு இருக்கு. இதுதான் என்னது? பாதையோட
பரப்பளவு. ஓகே, ஸோ இந்த பாதையோட பரப்பளவு பார்த்தோம் அப்படின்னா 176 மீட்டர் ஸ்கொயர். இப்போ நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க, நீளம் அகலத்தை விட 20 மீட்டர் அதிகம்னு சொல்லியிருக்காங்க. அப்ப அகலத்தை வந்து நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டேன்னா நீளம் எனக்கு என்ன வரும், எக்ஸ் பிளஸ் 20ன்னு வருமா. ஓகே, நீளம் வந்து அகலத்தை விட 20 மீட்டர் அதிகம். வெளிப்புறத்துல இருக்கக்கூடிய பாதையோட அளவு, இந்த வித்தோட அளவு வந்து எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 மீட்டர்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நமக்கு அந்த பாதையோட பரப்பளவுக்கான ஃபார்முலா என்ன தெரியும், எல் பிளஸ் பி பிளஸ் 2W இன்ட்டு 2W. இதுதான் என்னது, அந்த வெளியே இருக்கக்கூடிய பாதையோட பரப்பளவு. ஓகே, இதுதான் அந்த பாதை, இதோட பரப்பளவு. ஃபார்முலா வந்து எல் பிளஸ் பி பிளஸ் 2W இன்ட்டு 2W. இதுதான் பாதையோட பரப்பளவு. பாதையோட பரப்பளவு கொஸ்டின்ல எவ்வளவு சொல்லியிருக்காங்க, 176ன்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு லென்த் வந்து என்ன தெரியும், எக்ஸ் பிளஸ் 20ன்னு தெரியும். ஓகே, அப்ப லென்த் எக்ஸ் பிளஸ் 20ன்னு போட்டுடலாம். பி வந்து எக்ஸ்ன்னு தெரியும், பிளஸ் 2 இன்ட்டு டபிள்யூ வந்து 2ன்னு தெரியும். ஓகே, ஸோ ஓவராலா 2 இன்ட்டு டபிள்யூ, ஸோ 2 இன்ட்டு 2 வந்து உங்களுக்கு என்ன ஆகிரும், 4 ஆகிரும். ஈக்குவல் டு 176. கட் பண்ணோம் அப்படின்னா 4 4 16, 4 4 16. ஸோ எக்ஸ் எக்ஸ் இருக்கும். ஸோ 2x பிளஸ் இங்க வந்து என்ன இருக்கும், 20 பிளஸ் 4 24ன்னு இருக்கும். ஓகே, 2x plus 24 equal to 44. இதுல இருந்து 2x equal to 24 இந்த பக்கம் வந்துச்சுன்னா 44 minus 24 உங்களுக்கு என்ன வரும், 20ன்னு கிடைக்கும். 2x ஓட மதிப்பு 20னா x ஓட மதிப்பு என்ன வரும், 10ன்னு கிடைக்கும். அப்ப x வந்து 10ன்னு கண்டுபிடிச்சாச்சு. எக்ஸுங்கிறது உங்களுக்கு என்னது, பிரெத்து. அப்போ ஒரு செவ்வகம் இருக்குன்னா செவ்வகத்தோட பிரெத்து வந்து இதுதானே. அப்ப இதை வந்து எக்ஸோட வேல்யூ 10 பிரெத்து போட்டுடலாம். லென்த் வந்து எவ்வளவு, எக்ஸ் பிளஸ் 20. 10 பிளஸ் 20 எவ்வளவு, 30. அப்ப நீளம் வந்து இதுல இருந்து இதுவரை வந்து உங்களுக்கு 30. இந்த வித்து வந்து கொஸ்டின்லயே சொல்லியிருந்தாங்க 2ன்னு. அப்ப இதுவும் உங்களுக்கு என்ன வரும், 2 மீட்டர்ன்னு வரும். ஓகேவா. இப்ப நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, வெளிப்புற எல்லையின் சுற்றளவு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, இதுதான் வெளிப்புற எல்லை, அப்படிதானே. வயல் இங்க இருக்கு, வயலை சுத்தி வேலி அமைச்சிருக்கோம்னா இதான் வேலி, வயலை சுத்தி போட்ட வேலி. இதோட சுற்றளவு கேட்டிருக்காங்க. ஓகேவா. அப்ப இந்த லென்த் நமக்கு என்னவா இருக்கும், மேல இருக்க இந்த நீளம் வந்து என்னவா இருக்கும், இந்த அளவு பிளஸ் இந்த அளவு பிளஸ் இந்த அளவு. ஓகே, இந்த இது இதெல்லாம் கூட்டணும் அப்படின்னா மேல உள்ள லென்த் கிடைச்சிருமா. அப்போ 32 பிளஸ் 2 34. இது வந்து 34. அப்ப இந்த அகலம் என்னவா இருக்கும், இது 2 அப்படின்னா இந்த அளவு உங்களுக்கு என்னவா இருக்கும், 2 தான் இருக்கும். இது 2 அப்படின்னா இந்த அளவு உங்களுக்கு வித்து வந்து 2ஆ தான் இருக்கும். அப்ப இது 10 அப்படின்னா செவ்வகத்துல இதுவும் 10 தான். அப்ப அகலம், வெளிப்புற பாதையோட இந்த அகலம் என்ன வரும், இந்த பார்ட்டு இந்த பார்ட்டு இந்த பார்ட்டு மூணையும் கூட்டுறதுக்கு இந்த அகலம் ஈக்குவலா இருக்குமா. அப்ப 10 பிளஸ் 2 பிளஸ் 2 14. அப்போ வெளிப்புறத்தோட நீளம் வந்து 34, வெளிப்புறத்தோட அகலம் வந்து 14 அப்படின்னு கிடைச்சிருது. நமக்கு சுற்றளவு கேட்டிருக்காங்க. செவ்வகத்தோட வெளிப்புற பாதையும் என்னவா இருக்கும், செவ்வக வடிவ பாதை தானே. அப்ப 2 இன்ட்டு எல் பிளஸ் பி. அப்ப 2 இன்ட்டு எல் வந்து 34, பி வந்து 14. அப்ப ஆன்சர் 34 4 38, 38 ஒரு 10 48, 48 இன்ட்டு 2 96. அப்ப வெளிப்புற பாதையோட சுற்றளவு வந்து எவ்வளவு அப்படின்னா 96 மீட்டர். புரிஞ்சிருச்சா. அடுத்த கொஸ்டின். அடுத்து ஒரு சிம்பிளான கொஸ்டின் தான் கொடுத்திருக்காங்க. 3/5 இன்ட்டு 2/3. ஆன்சர் என்ன கிடைக்கும்னா 3 3 கட் ஆகிருமா, 3/5 இன்ட்டு 2/3. ஸோ இங்க ஆப்ஷன் வந்து தப்பா இருக்கு. ஸோ இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், 2/5 தான் ஆன்சரா இருக்கும். ஒருவேளை கொஸ்டின் தப்பா கொடுத்தாங்களான்னு தெரியல. 3/5 பிளஸ் 2/3ன்னு போட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், 3/5 பிளஸ் 2/3 அப்படி போட்டோம்னா மேபி இங்க இருக்க ஆன்சர் வரலாம். ஓகே, ஒண்ணு இதே பெருக்கல் போட்டிருந்தா ஆன்சர் இதுதான். ஒருவேளை பிளஸ் போட்டிருந்தாங்கன்னா 5 3 15, 3 3 9, 5 2 10. ஸோ 19/15ன்னு வரும். ஓகே, ஸோ கொஸ்டினை பார்த்துக்கோங்க, இங்க பெருக்கலா இல்ல கூட்டலாங்கிறத. பெருக்கல் போட்டிருந்தா இதுதான் ஆன்சர், 2/5 தான். சப்போஸ் இங்க இடையில பிளஸ் போட்டிருந்தாங்க அப்படின்னா ஆன்சர் வந்து 19/15. அடுத்த கொஸ்டின். ABC invested 10,000 each in a business. After 4 months, A வந்து 3000 ரூபாய் வித்ட்ரா பண்ணிடுறான், B வந்து 4000 ரூபாய் வித்ட்ரா பண்ணிடுறான், C வந்து அடிஷ்னலா ஒரு 3000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்றான். டோட்டல் ப்ராஃபிட் அட் த எண்ட் ஆஃப் த 1 இயர் வந்து 65,600 அப்படின்னா C யோட ஷேர் என்ன. ஏபிசி 3 பேர் வந்து ஒரு வியாபாரத்துல இன்வெஸ்ட் பண்றாங்க. ஏபிசி ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்கன்னா எல்லாருமே 10,000 ரூபாய் போட்டிருக்காங்க. எல்லாருமே ஆரம்பிச்ச புதுசுல வந்து நான் 10,000 ரூபாய் போடுறேன் நீ போடு அப்படின்ட்டு எல்லாருமே 10,000 ரூபாய் போட்டிருக்காங்க. 3 பேருமே ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா 10,000 ரூபாய் முதலீடு பண்றாங்க. 4 மாசத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஏ வந்து 3000 ரூபாயை எடுத்துட்டு போயிடுறான். ஓகேவா.
மொத்தமா பாத்தீங்கன்னா 1 வருஷம் வரைக்கும் பிசினஸ் ஓடி இருக்கு. அப்போ 4 மாசத்துக்கு அப்புறம் ஏ 3000 ரூபாயை எடுத்துடுறான். அப்போ ஃபர்ஸ்ட் 4 மாசம் வரைக்கும் அவன் எவ்வளவு போட்டிருப்பான்? 10,000 ரூபாய் தான் போட்டிருப்பான். ஓகேவா? அதுக்கப்புறம் மொத்தமா 12 மாசம் ஒரு வருஷத்துக்கு. அதுல 4 மாசம் போட்டுட்டு திருப்பி 3000 ரூபாய் எடுத்துட்டு போயிருந்தான்னா, மீதி எவ்வளவு இருக்கும் அவன் அக்கவுண்ட்ல? அவன் போட்ட பிசினஸ்ல எவ்வளவு இருக்கும்? 3000 ரூபாய் எடுத்துட்டான்னா 7 ரூபாய் இருக்குமா? 7000 ரூபாய் இருக்கும். ஓகேவா? அப்போ 12 மாசத்துல 4 மாசம் ஏற்கனவே பிசினஸ்ல போட்டாச்சு. அப்போ மீதி இருக்க 8 மாசமும் இந்த 7000 ரூபாய் தான் பிசினஸ்ல இருக்கும். அடுத்து பியும் என்ன பண்றான் அப்படின்னா 4000 ரூபாயை எடுத்துட்டு போயிடுறான். ஓகேவா? எப்போ? 4 மாசத்துக்கு அப்புறம். அப்ப 4 மாசம் வரைக்கும் பியும் அவன மாதிரியே தான் 10,000 ரூபாய் தான் போட்டிருக்கான். 4 மாசம் முடிஞ்சதுக்கு அப்புறம் 4000 ரூபாயை எடுத்துட்டு போயிடுறான். அப்போ 10,000த்துல 4000 எடுத்துட்டு போயிட்டான்னா மிச்சம் எவ்வளவு இருக்கும்? 6000 இருக்கும். அப்ப மீதி இருக்க 8 மாசமும் இந்த 6000 ரூபாய் தான் பிசினஸ்ல அப்படியே கிடக்கும். மற்றும் சி கூடுதலாக 4 மாசத்துக்கு அப்புறம் தான் அந்த கதை நடக்குது. 4 மாசத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஏ 3000 ரூபாய் எடுத்துட்டு போயிருந்தான். பி 4000 ரூபாயை வித்ட்ரா பண்ணிடுறான். சி வந்து அவன் மட்டும் என்ன பண்றான்னா சி மட்டும் எக்ஸ்ட்ரா 3000 ரூபாய் முதலீடு பண்றான். ஓகேவா? அப்போ ஃபர்ஸ்ட் 4 மாசம் வரைக்கும் 10,000 ரூபாய் தான் போட்டிருக்கான். இப்ப எக்ஸ்ட்ரா ஒரு 3000 ரூபாய் முதலீடு பண்றான். அப்ப ஏற்கனவே ஒரு 10 ரூபாய் போட்டிருக்கான். 10,000 ரூபாய் போட்டிருக்கான். இப்போ ஒரு 3 ரூபாய் 3000 ரூபாய் வந்து போடுறான்னா மொத்தம் எவ்வளவு வரும்? 13,000 ரூபாய் வருமா? ஓகே. அப்போ மீதி இருக்க 8 மாசம் ஃபுல்லாவே 13,000 ரூபாய் போட்டிருக்கான். இப்போ பிகினர் என்ன பண்ணுவாங்கன்னா, இத மல்டிப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறமா கேன்சல் பண்ணுவாங்க. சோ அப்படி பண்ணவே வேண்டாம். இப்ப இதுக்கெல்லாம் இடையில பிளஸ் இருக்கு. ஓகே. இதுல பாருங்க 3 0 பொதுவா இருக்கு. இங்கேயும் 3 0 இருக்கு. இங்கேயும் 3 0 இருக்கு. இங்கேயும் 3 0 இங்கேயும் 3 0. எல்லார்கிட்டயும் 3 0 பொதுவா இருக்கா? அப்ப அந்த 3 0வ கட் பண்ணி விட்டுருங்க. எல்லார்கிட்டயுமே 3 0 வந்து பொதுவா இருக்கு. அந்த 3 0வ கட் பண்ணி விட்டுறலாம். எல்லார்கிட்டயுமே 4 இருக்கு பாருங்க. எல்லார்கிட்டயுமே என்ன இருக்கு? 4 இருக்கு. அப்ப இவங்கள சுருக்கி 2ஆ மாத்தி விட்டுறலாமா? சோ 1 நாள் 4, 2 நாள் 8. சோ 1 நாள் 4, 2 நாள் 8. 1 நாள் 4, 2 நாள் 8ன்னு கட் பண்ணி விட்டுறலாம். அப்படி அதிலே கட் பண்ணுங்க. அப்ப ஏ யோடது உங்களுக்கு என்ன வரும்? ஏ யோட ஷேர் என்ன வரும்? 10 பிளஸ் 7 இன்டு 2 எவ்வளவு? 10 பிளஸ் 14 24 கிடைக்கும். ஏ இஸ்டு பி இஸ்டு சின்னு எழுதிக்கோங்க. ஏ யோடது 10 இங்க இடையில பிளஸ் இருக்கு. 7 இன்டு 2 14. சோ 24ன்னு இருக்கும். பி யோடது என்ன வரும்? 10 6 இன்டு 2 12. சோ உங்களுக்கு என்ன வரும்? 22ன்னு கிடைக்கும். சி யோடது ஏற்கனவே இங்க 10 பிளஸ் 13 இன்டு 2 26. 26ம் 10ம் 36ன்னு இருக்கும். இப்ப இன்னும் ஃபர்தரா சிம்ப்ளிஃபை பண்ணோம் அப்படின்னா ப்ராஃபிட்டோட ரேஷியோ எப்படி கிடைக்கும்? 12 2 24, 11 2 22, 18 2 36. 2ஆல கட் பண்ணியாச்சு. ஓகே. இதுதான் டோட்டலா அவங்களுக்கு போகக்கூடிய அந்த பங்கு. ஓகே. இப்ப டோட்டல் அமௌண்ட் எவ்வளவு? 65,600 வந்து லாபமா கிடைக்கி. அப்ப அந்த 65,600 எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? 3 பேரோட லாபத்தோட கூட்டுத்தொகைக்கு ஈக்குவலா இருக்கும். 18, 19. சோ 3 பேரையும் கூட்டுங்க. 12 பிளஸ் 11 பிளஸ் 18. 18ம் 12 எவ்வளவு? 30. 30ம் 11 எவ்வளவு? 41. ஓகே. 65,600 வந்து எதுக்கு ஈக்குவல்? 41க்கு ஈக்குவல். இதுல இருந்து 1 பார்ட் கண்டுபிடிங்க. 656 00 டிவைடட் பை 41. ஒரு 41 41. 65ல 41 போனா 4, 6ல 4 போனா 2. ஓகேவா? 246ன்னு இருக்கும். அப்ப 6 டைம்ஸ் போகுமா? அப்போ 1 பார்ட் வந்து என்ன கிடைச்சிருது? 1600ன்னு கிடைச்சிருது. யாரோட ஷேர் கேட்டிருக்காங்க? சி யோட லாபம் என்னன்னு கேட்டிருக்காங்க. சி யோட லாபம் எவ்வளவு? 18 பங்கு. 1 பார்ட் 1600னா 18 பங்கு என்ன வரும்? 18 இன்டு 1600. ஆன்சர் எதுல முடியும்? 6 8 48, 800ன்னு முடியணும். ஆன்சர் 800ன்னு முடிகிறது ஆப்ஷன் ஏல மட்டும்தான். இதுதான் நம்ம ஆன்சர்ன்னு சொல்லிடலாம். அடுத்த கொஸ்டின். A solid cone of radius r, height h and slanting height l is melted and recast into 8 identical cones, each having radius r by 2. Find the total curved surface area of the 8 smaller cones. Okay, ரொம்ப ஈஸியான கொஸ்டின். ஆரம் r கொடுத்திருக்காங்க. உயரம் வந்து ஹைட்டு, சாய் உயரம் L கொண்ட ஒரு திண்ம கூம்பு உருக்கி எப்படி பண்றோம் அப்படின்னா 8 சிறிய கூம்புகளா வந்து மாத்துறோம். அப்படி மாத்தும் போது அந்த 8 சிறிய கூம்புகளோட வலைபரப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஒரு பொருள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஒரு சதுர வடிவத்துல இருக்கு. இல்லன்னா ஒரு கூம்பு வடிவத்துல இருக்கு. ஒரு பெரிய கூம்பு இருக்கு. ஓகே. அந்த கூம்பு வடிவ பாத்திரம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதுல 10 லிட்டர் தண்ணி பிடிக்கும்னு வச்சுக்கோங்க. இப்ப இந்த கூம்ப உருக்கி நான் 10 கூம்பா மாத்துறேன். 10 கூம்பா குட்டி குட்டியா மாத்துறேன் அப்படின்னா குட்டி குட்டி டம்ளரா மாத்துறேன்னு வச்சுக்கோங்களேன். இது பெரிய பாத்திரம். இதுல 10 லிட்டர் தண்ணி பிடிக்கும். இப்போ சின்ன சின்னதா ஒரு 10 பாத்திரமா மாத்திட்டேன் அப்படின்னா ஒண்ணுல எவ்வளவு பிடிக்கும்? 1 லிட்டர் பிடிச்சா கூட அந்த 10 பாத்திரத்தையும் கூட்டினேன் அப்படின்னா மொத்தமா எனக்கு எவ்வளவு தண்ணி வந்துரும்?
10 லிட்டர் தண்ணி வந்துரும். அப்போ ஒரு பொருள எவ்ளோ பெருசா இருந்தாலும் அத சின்ன சின்னதா உருக்குனாலும் சரி. இப்போ நகை வாங்குவோம். 120 கிராம் இருக்கும். அத வந்து ஒரே செயினாவும் பண்ணலாம் 120 கிராம. இல்லன்னா ஒரு செயின் வந்து 40 கிராமு, ஒண்ணு வந்து 30 கிராமு, ஒண்ணு 50 கிராம்னும் பண்ணலாம். ஓகேவா? அப்ப கடைசி 3யும் கூட்டும்போது அதே 120 தான் வரும். அப்ப எப்படி பார்த்தாலும் அதோட கொள்ளளவு வந்து மாறாது. கன அளவு வந்து மாறாது. பெருசா இருக்கும்போது கண்டுபிடிக்கிறதோட கன அளவு வந்து சின்னதா இருக்கதோட எத்தன நம்பர்ஸ் இருக்கோ அதோட கன அளவுக்கு ஈக்குவல். அப்ப பெருசா இருக்கிறதோட கன அளவு வந்து உங்களுக்கு என்ன வரும்? பை ஆர் ஸ்கொயர் ஹச். அதாவது கூம்போட கன அளவு எவ்வளவு? 1/3 பை ஆர் ஸ்கொயர் ஹச். இதுதான் கூம்போட கன அளவோட ஃபார்முலா. அப்போ ஃபர்ஸ்ட் பெரிய பாத்திரமா இருக்கு. சோ 1/3 பை இன்டு ஆர் ஸ்கொயர் ஹச்ன்னு போட்டுறலாம். இந்த கன அளவு எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? 8 சின்ன பாத்திரத்தோட கன அளவுக்கு ஈக்குவல். அப்ப 8 இன்டு 1/3 பை இன்டு சின்ன பாத்திரத்தோட ரேடியஸ் வந்து எவ்வளவுன்னா r/2ன்னு சொல்லியிருக்காங்க. சோ r/2 ஓகே பை ஆர் ஸ்கொயர். சின்ன பாத்திரத்தோட ரேடியஸ் வந்து r/2. அதனால r/2 த ஹோல் ஸ்கொயர் இன்டு ஹச். அதோட ஹச் வேணா நம்ம கேபிட்டல் ஹச்ன்னு போட்டுக்கிடுவோம். ஓகேவா? சோ பெருசோடத வந்து ஸ்மால் ஹச்ன்னு போட்டோமா? இத வந்து கேபிட்டல் ஹச்ன்னு போட்டுக்கலாம். இப்போ 1/3 இருக்கா? இங்க இருக்க 1/3 கட் ஆகிரும். இங்க இருக்க 1/3 கட் ஆகிரும். இங்க இருக்க பை கட் ஆகிரும். இங்க இருக்க பை கட் ஆகிரும். அப்ப ஆர் ஸ்கொயர் ஹச் இஸ் ஈக்குவல் டு இங்க ஆர் ஸ்கொயர் பை 4ன்னு கிடைக்குமா? ஸ்கொயர் பண்ணா ஒரு 8 இருக்கு மறந்துடாதீங்க. நான் இந்த பக்கம் போட்டுருந்தேன். இன்டு ஹச். ஓகே. சோ இப்போ 8 கட் பண்ணீங்கன்னா ஒரு நாள் 4, 2 நாள் 8ன்னு கட் ஆகிரும். இங்க இருக்க ஆர் ஸ்கொயர், இங்க இருக்க ஆர் ஸ்கொயருக்கு கட் ஆகிரும். அப்போ ஹச் இஸ் ஈக்குவல் டு 2 இன்டு கேபிட்டல் ஹச். அதாவது அம், அந்த பெரிய கூம்பு இருக்கு இல்லையா? அதோட ஹைட் வந்து சின்ன கூம்போட ஹைட்ல 2 டைம்ஸா இருக்கும். அப்போ சின்ன கூம்போட ஹைட் ஓகேவா? ஸ்மால் இதோட ஹைட்ட தான் நம்ம கேபிட்டல் ஹச்ன்னு எடுத்திருக்கோம். அப்போ கேபிட்டல் ஹச் இஸ் ஈக்குவல் டு h/2ன்னு கிடைக்கும். ஸ்மால் இதோட ஹைட் வந்து உங்களுக்கு என்ன இருக்கும்? h/2ன்னு கிடைக்கும். இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? 8 சிறிய கூம்புகளின் மொத்த வலைபரப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. கூம்போட வலைபரப்புக்கான ஃபார்முலா என்னது? பை ஆர் எல். அப்ப 8 சிறிய கூம்பு அப்படின்னா 8 இன்டு பை ஆர் எல்ன்னு கிடைக்கும். ஓகே. அப்ப 8 இன்டு பை இன்டு ஆர். சின்ன கூம்போட ரேடியஸ் எவ்வளவு? r/2. ஓகே. சோ r/2 இன்டு எல் கண்டுபிடிக்கணும். ஒரு கூம்பு இருக்கு அப்படின்னா இதெல்லாம் பேசிக் கிளாஸ்ல ஆல் இன் ஒன்ல சொல்லி கொடுத்திருக்கேன். அதுல ஹைட் பாத்தீங்க அப்படின்னா இது செங்குத்து உயரம். இந்த மாதிரி சாஞ்சுகிட்டு இருக்கு பாத்தீங்களா? இது பேரு சாய் உயரம். ஸ்லாண்டிங் ஹைட். ஸ்லாண்ட் ஆகி இருக்கு பாத்தீங்களா? அதனால இது பேரு ஸ்லாண்டிங் ஹைட்னு சொல்லுவோம். இந்த எல் வந்து பாத்தீங்கன்னா ஸ்லாண்டிங் ஹைட். இப்போ நாம கண்டுபிடிச்சிருக்க இந்த ஹச் வந்து பாத்தீங்கன்னா செங்குத்து உயரம். நமக்கு ஏற்கனவே ஃபார்முலா தெரியும். என்ன தெரியும்? ஒரு கூம்பு இருக்கு அப்படின்னா இதெல்லாம் பேசிக்ஸ். சோ இது இந்த மாதிரி இருக்கு அப்படின்னா இது வந்து ஸ்லாண்டிங் ஹைட் எல், இது வந்து ஹச், இது வந்து ஆர். இதுல இருந்து நம்ம வந்து என்ன சொல்லலாம்? எல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர் பிளஸ் ஹச் ஸ்கொயர் நமக்கு தெரியும். இதுல இருந்து எல் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் பிளஸ் ஹச் ஸ்கொயர் நமக்கு தெரியும். ஓகேவா? அப்போ இப்ப இதுக்கு போட்டோம்னு வச்சுக்கோங்களேன். சின்ன கூம்புக்கு போடுறோம்னு வச்சுக்கோங்க. ஸ்லாண்டிங் ஹைட் எப்படி கண்டுபிடிக்கலாம்? சோ இத ஸ்லாண்டிங் ஹைட் வந்து L/2ன்னு பார்த்ததுமே சொல்லிரலாம் இத வச்சு. இப்ப சின்ன இதோட ஆரம் வந்து எவ்வளவு? R/2. ஹைட் வந்து எவ்வளவு? H/2. இப்ப இதுல போடும்போது உங்களுக்கு ஃபைனலா என்ன வரும்? சின்ன இதோட L வந்து ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் அப்படின்னா R/2 த ஹோல் ஸ்கொயர் பிளஸ் இங்க வந்து என்ன வரும்? H/2 த ஹோல் ஸ்கொயர்ன்னு வரும். ஓகே. சோ அப்போ நமக்கு ஃபைனல் ஆன்சர் இது கூட கம்பேர் பண்ணும்போது பாத்தீங்கன்னா L/2. ஓகே. இதோட ஸ்லாண்டிங் ஹைட் என்ன வரும் அப்படின்னா L/2ன்னு கிடைக்கும். ஓகே. சோ இப்போ கட் பண்ணோம் அப்படின்னா கீழ 4 இருக்கு. சோ அப்போ இங்க 2 டைம்ஸ் கட் ஆகும். அப்ப 2 பை ஆர் எல். ஓகே. அப்போ அந்த சின்ன கூம்போட வலைபரப்பு வந்து எவ்வளவு இருக்கும்? 8 கூம்போட வலைபரப்பு வந்து பாத்தீங்க அப்படின்னா 2 பை ஆர் எல்லா இருக்கும். ஓகேவா? 8 சிறிய கூம்புகளின் மொத்த வலைபரப்பு வந்து 2 பை ஆர் எல். இத கண்டுபிடிச்சு கம்பேர் பண்ணி தான் நீங்க வந்து இந்த எல்லோட வேல்யூ வந்து L/2ன்னு போடணும்னு அவசியம் இல்ல. ஓகே. இங்க ஹச் வந்து H/2 வருதுன்னா இங்க கம்பேர் பண்ணும்போது பாத்தீங்கன்னா இதோட L வந்து L/2வா தான் வரும். ஓகேவா? அப்போ 2 பை ஆர் எல் தான் இதோட ஆன்சர். அடுத்த கொஸ்டின். Find the compound interest of 5,000 10% per annum 1 year compounded half yearlyன்னு சொல்லியிருக்காங்க. பேங்க்ல 5,000 ரூபாய் போட்டிருக்கோம். அரையாண்டுக்கு ஒரு முறை வட்டி கூட்டுறாங்க. அப்ப ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னவா மாறும்? 5% மாறும். ஓகே. கூட்டு வட்டி என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ 1 இயர்ல எத்தனை அரையாண்டு வரும்? 2 டைம் பீரியட். 2 அரையாண்டு வரும். அப்ப டைம் பீரியட் வந்து 2ன்னு போட்டுடலாம். அப்ப நம்ம எப்படி எழுதலாம் இத 5% இல்லனா இப்படி எழுதிரலாம். A plus B. நிறைய ஷார்ட்கட் இருக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்க்கு. A plus B plus AB divided by 100 போட்டோம்னா இதுதான் வட்டி. 5 plus 5 plus 5 into 5 divided by 100. So 10 plus
இங்க என்ன கிடைக்கும் 0.25ன்னு இருக்கும். அப்போ 10.25ன்னு கிடைக்கும் வட்டி வந்து. ஓகே, வட்டி வந்து என்ன கிடைக்கும் 10.25ன்னு கிடைக்கும். அப்போ நமக்கு 5000ங்கிறது என்னது அசல். அசல் வந்து 100%க்கு ஈக்குவல். அப்போ 100% 5000 அப்படின்னா 1% என்ன வரும் 50ன்னு கிடைக்கும். அப்போ எனக்கு கிடைக்கக்கூடிய வட்டி எவ்வளவு 10.25%. அப்போ 1 பார்ட் வந்து 15னா 10.25 பார்ட் என்ன வரும் 10.25 into 15 போட்டுறலாம். இங்க வந்து 1025யும் 5யும் மல்டிப்ளை பண்ணா 5 5 25 10 2 12. ஸோ எத்தனை டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும்? இங்க ஒரு 0 இருக்கு, அதையும் போட்டுக்கோங்க. 2 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சீங்கன்னா 512.50 பைசா. அப்போ வட்டி எவ்வளவு வரும் அப்படின்னா 512 ரூபா 50 பைசா கிடைக்கும். ஓகே, ஆப்ஷன் சி தான் கரெக்ட். அடுத்த கொஸ்டின், x plus 1 by x வந்து ரூட் 20 அப்படின்னா x cube minus 1 by x cube ஓட மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்ப x plus 1 by x equal to ரூட் 20 அப்படின்னா இதுல இருந்து x minus 1 by x கண்டுபிடிக்கிறதுக்கான ஷார்ட்கட் ஃபார்முலா என்ன அப்படின்னா, ஸோ x plus 1 by x ல இருந்து x minus 1 by x கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்னன்னா, x plus 1 by x வந்து a யா இருந்துச்சுன்னா x minus 1 by x கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா a square minus 4. அப்போ இங்க வந்து ரூட் 20 the whole square minus 4ன்னு போட்டுறலாம். அப்போ 20 minus 4 16. 20 minus 4 வந்து உங்களுக்கு என்ன கிடைக்கும் 16ன்னு கிடைக்கும். ஓகேவா? ஸோ a square minus 4ன்னு இருக்கும். ஓகே, ஸோ கிடைக்கிற வேல்யூக்கு பாத்தீங்க அப்படின்னா நாம வந்து என்ன எடுக்கணும்னா ரூட் எடுக்கணும். அப்போ 20 minus 4 வந்து பாத்தீங்கன்னா 16. 16க்கு ரூட் எடுத்தீங்க அப்படின்னா ஆன்சர் வந்து என்ன கிடைக்கும் 4ன்னு கிடைக்கும். ஓகே, ஸோ இது எல்லாமே உங்களுக்கு அல்ஜிப்ரால நான் ஷார்ட்கட் வந்து ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல சொல்லி கொடுத்துருக்கேன். இதை பார்த்ததுமே நம்ம என்ன சொல்லிடலாம்னா x plus 1 by x வந்து 20 இருக்கு அப்படின்னா ரூட் 20 அப்படின்னா x minus 1 by x ஓட மதிப்பு என்ன இருக்கும் அப்படின்னா இந்த 20 விட 20க்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஸ்கொயர் நம்பர், அதாவது 20 தாண்டக்கூடாது. 20க்கு முன்னா இந்த பக்கம் போகணும், 25க்கு போகக்கூடாது, இந்த பக்கம் வரணும். ஓகே, ஸோ இந்த பக்கம் வரும்போது பாத்தீங்கன்னா 16. 16க்கு ரூட் எடுத்தோம் அப்படின்னா 4. ஓகே, அப்படி ஞாபகம் வச்சும் நீங்க போட்டுடலாம். அப்ப x minus 1 by x வந்து 4. அப்ப x minus 1 by x கொடுத்து x minus 1 by x வந்து a யா இருந்துச்சுன்னா அதுல இருந்து x cube minus 1 cube x cube minus 1 by x cube கண்டுபிடிக்கிறதுக்கான ஷார்ட்கட் ஃபார்முலா ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல சொல்லி கொடுத்துருக்கேன். a cube plus 3a. ஓகேவா? அப்போ x minus 1 by x 4 இருந்தா x cube minus 1 by x cube கண்டுபிடிக்கிறது எப்படி 4 cube plus 3 into 4. 4 கியூபோட வேல்யூ வந்து எவ்வளவு 64. 3 into 4 12. அப்ப இதுக்கான ஆன்சர் என்னன்னா 76. 76ங்கிறது ஆப்ஷன் சி. புக்ல பாத்தீங்கன்னா ரொம்ப லென்த்தா போயிருக்கும். நீங்க ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல உள்ள ஷார்ட்கட் படி பண்ணீங்க அப்படின்னா குயிக்கா ஆன்சர் பண்ணிடலாம். இதுதான் கான்செப்ட். ஓகே, அடுத்த கொஸ்டின், இன்ன ட்ரபீசியம் ஒரு சரிவகம் இருக்கு ABCD. ஓகே, இதுதான் ஒரு சரிவகம். இந்த மாதிரி சரிச்சு போட்டோம் அப்படின்னா இதுதான் சரிவகம். சோ இதுக்கு பேர் வச்சிடலாம் ABCD. ஓகே, சோ AB வந்து CDக்கு பேரலல்னு சொல்லிட்டாங்க. AB வந்து 16ன்னு சொல்லிட்டாங்க. CD வந்து 8ன்னு சொல்லியிருக்காங்க. ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் த ஏரியாஸ் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ் ABC and ACD. அதாவது இதுக்கு ஒரு மூலைவிட்டம் வரைகிறோம்னு வச்சுக்கோங்களேன். 2 ட்ரையாங்கிள் வந்து கிடைக்கும் ABC ACDன்னு. இதோட என்ன கேட்டிருக்காங்க பரப்பளவுகளின் விகிதம் வந்து கேட்டிருக்காங்க. ஓகே, சோ இதை எப்படி கண்டுபிடிக்கலாம்? இதோட பரப்பளவுகளின் விகிதம் வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஒரு சரிவகம் இருக்கு அப்படின்னா அதுக்கு நடுவுல ஒரு மூலைவிட்டம் போட்டு அதை 2 முக்கோணமா பிரிச்சோம் அப்படின்னா அந்த முக்கோணத்தோட ஏரியா எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? ABC டிவைடட் பை ACD எதுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பக்கங்களின் விகிதங்களுக்கு ஈக்குவலா இருக்கும். ஓகேவா? அப்போ முக்கோணம் ABCல பக்கத்தோட அளவு எவ்வளவு 16. ஏன்னா நமக்கு AB is parallel to CDன்னு சொல்லிட்டாங்க. அப்ப இந்த முக்கோணத்தோட பரப்பளவுக்கும் இந்த முக்கோணத்தோட பரப்பளவுக்கும் உள்ள ரேஷியோ எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா இந்த 16 டிவைடட் பை 8. ஓகே, இதுக்கு ஈக்குவலா இருக்கும். அந்த பக்கங்களின் விகிதங்களுக்கு ஈக்குவலா இருக்கும். அப்ப 2 8 16 1 8 8. அப்ப 2:1 தான் இதுக்கான ஆன்சர். இதுக்கு படம் வரையணும்லாம் அவசியம் இல்ல. எக்ஸாம்ல பார்த்ததுமே ABயும் CDயும் பேரலல்னு சொல்லிட்டாங்க. அப்போ அதோட பரப்பளவுகளோட விகிதம் என்ன இருக்கும்னா பக்கங்களின் விகிதங்களுக்கு ஈக்குவல். அப்ப 2:1ன்னு பார்த்ததுமே சொல்லிடலாம். அடுத்த கொஸ்டின், a person saves R% of his income. His income increases by 22%. Expenditure increases by 16%ன்னு சொல்லியிருக்காங்க. and savings increases by 40%. find the value of R ன்னு சொல்லியிருக்காங்க. ஒருவர் தன்னோட வருமானத்துல 6% வந்து சேமிக்கிறார். அப்ப இங்க வந்து எக்ஸ்பெண்டிச்சர், இங்க வந்து சேவிங்ஸ் போட்டுடலாம். இது வந்து அலிகேஷன் மெத்தட்ல நாம சால்வ் பண்ண போறோம். சோ இங்க எக்ஸ்பெண்டிச்சர், இங்க சேவிங்ஸ், இங்க வந்து என்ன வரும் இன்கம் வந்து வரும். தன்னோட வருமானத்துல 6% வந்து சேமிக்கிறார்.
அவரோட வருமானம் வந்து 22% அதிகரிக்கிறது. அப்போ சேவிங்ஸ் வந்து எவ்வளோ இன்க்ரீஸ், அவரோட வருமானம்னா இன்கம் வந்து எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது? 22%. அப்போ மிடில்ல இன்கம்மை போட்டுருங்க. செலவு எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது? 16%. எக்ஸ்பெண்டிச்சரை இங்க போட்டுருங்க. சேமிப்பு எவ்வளவு ஆகுது? 40%. இதை இங்க போட்டுடலாம். ஓகேவா? ஆரின் மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ இது ரெண்டுக்கும் நம்ம வந்து டிஃபரன்ஸ் எடுத்தோம் அப்படின்னா இங்க என்ன கிடைக்கும்? 40 மைனஸ் 22 18 கிடைக்குமா? சோ 18. அதுக்கப்புறம் இங்க 22 மைனஸ் 16. ஒன்னை இப்படி பார்க்க மைனஸ் பண்ணா இன்னொன்னு இப்படி பார்க்க பண்ணணும். அலிகேஷன் மெத்தட்ல சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகே, இண்டிவிஜுவலா இருக்கிறத இங்க போடணும், மொத்தத்தை மிடில்ல போடுவோம். இண்டிவிஜுவலா எக்ஸ்பெண்டிச்சர் இங்க போட்டாச்சு, சேவிங்ஸ் இங்க போட்டாச்சு, மொத்தங்கிறது இன்கம் அதை மிடில்ல போட்டாச்சு. 22 மைனஸ் 16 6ன்னு கிடைக்கும். இப்போ இது எக்ஸ்பெண்டிச்சர் சேவிங்ஸுக்குள்ள ரேஷியோ பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்க என்ன கிடைக்கும்? 3:1ன்னு கிடைக்கும். ரேஷியோ வந்து என்ன கிடைக்கும்? 3:1ன்னு கிடைக்கும். அப்ப இது எக்ஸ்பெண்டிச்சர், இது சேவிங்ஸ். அப்போ நமக்கு இன்கம் வந்து என்னவா இருந்திருக்கும்? ஆரம்பத்துல நம்மளோட இன்கம் வந்து என்னவா இருந்திருக்கும்? நம்மளோட வருமானம் வந்து என்னவா இருந்திருக்கும்? வருமானம்ங்கிறது என்னது? இன்கம் ஈக்குவல் டு எக்ஸ்பெண்டிச்சர் பிளஸ் சேவிங்ஸ். அப்ப இன்கம் எவ்வளவு இருக்கும்? 3 + 1 4 ரூபாய் வந்து இன்கமா இருந்திருக்கும். செலவு வந்து எவ்வளவு பண்ணியிருக்கோம்? வருமானம் வந்து 4 ரூபாய், செலவு வந்து பாத்தீங்க அப்படின்னா 3 ரூபாய் செலவு பண்ணியிருக்கோம். சேமிப்பு வந்து எவ்வளவு பண்ணியிருக்கோம்? 1 ரூபாய் வந்து சேமிச்சிருக்கோம். இப்ப நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? ஆரம்பத்துல நாம எவ்வளவு சேமிச்சோம் அதோட பெர்சன்டேஜ் கேட்டிருக்காங்க. ஆரம்பத்துல நாம எவ்வளவு சேமிச்சோம்? 1 ரூபாய் சேமிச்சோம். மொத்தம் எவ்வளவு? 4 ரூபாய். 4 ரூபாயில 1 ரூபாய் சேமிச்சிருக்கோம். பெர்சன்டேஜ்ங்கிறதுனால இன்ட்டு 100 போட்டுறலாம். ஆன்சர் வந்து 25%ன்னு கிடைக்கும். 25ங்கிறது ஆப்ஷன் டி. புரியுதா? சோ அப்படியே இதை வந்து அலிகேஷன் மெத்தட்ல குயிக்கா முடிச்சு விட்டுறலாம். அலிகேஷன் மெத்தட் போட்டோம் அப்படின்னா எக்ஸ்பெண்டிச்சர் சேவிங்ஸோட ரேஷியோ கிடைக்கும். ரெண்டையும் கூட்டணும்னா இன்கம் கிடைக்கும். அப்ப இன்கம் இருக்கு, எக்ஸ்பெண்டிச்சர் இருக்கு, சேவிங்ஸ் இருக்கு. அப்ப அதுல இருந்து என்ன கேட்டிருக்காங்களோ அதை ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அடுத்த கொஸ்டின். A can complete a piece of work in 13 days. A கிட்ட ஒரு வேலையை கொடுத்தேன்னா 13 நாள்ல வேலையை முடிப்பானா? இப்ப திறன்னு பார்த்தோம் அப்படின்னா A is 60% more efficient than Bன்னு சொல்லியிருக்காங்க. 60% ஃபிராக்ஷன்ல எப்படி எழுதலாம்? 3/5ன்னு எழுதலாம். அப்ப இங்க A, இங்க Bன்னு போட்டுடலாம். ஓகேவா? அப்போ A is 60% more than B. ஓகேவா? அப்ப 3/5ன்னு போட்டுடலாம். B வந்து 5 கேக் பண்ணா அப்படின்னா A வந்து எத்தனை கேக் பண்ணுவான்? அவனை விட 3 கேக் எக்ஸ்ட்ரா பண்ணுவான். அப்ப A வந்து 8 கேக் வந்து பண்ணுவான். A யோட திறமை எவ்வளோன்னா ஒரு நாளைக்கு 8 கேக் பண்ணுவான். B யோட திறமை ஒரு நாளைக்கு 5 கேக் பண்ணுவான். A எத்தனை நாள் வேலை பார்க்கறான்? 13 நாள் வேலை பார்க்கறான். அவனோட திறமை எவ்வளவு? ஒரு நாளைக்கு 8 கேக் பண்ணுவான். அப்ப டோட்டல் ஒர்க் எவ்வளவு? 13 × 8 போட்டோம் அப்படின்னா அதுதான் என்னவாகிரும்? டோட்டல் ஒர்க் ஆகிரும். இப்ப என்ன கேட்டிருக்காங்க? How many days A and B together can complete the work? இதுதான் டோட்டல் ஒர்க். இப்ப ஏயும் பியும் சேர்ந்தாங்கன்னா ஒரு நாளைக்கு எத்தனை கேக் பண்ணுவாங்க? 8 + 5 13 கேக் வந்து பண்ணுவாங்க. அப்ப டோட்டல் ஒர்க் எவ்வளவு? 13 × 8. ஒரு நாளைக்கு எத்தனை பண்றாங்க? 13. அப்ப இதை முடிக்க எத்தனை நாள் ஆகும்? 13 × 8 டிவைடட் பை 13 போட்டோம்னா ஏயும் பியும் சேர்ந்து 8 நாள்ல வேலையை முடிப்பாங்க. அடுத்த கொஸ்டின். Speed of the boat in still water and speed of the stream are in the ratio 36:5ன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அப்போ போட்டோட ஸ்பீடு வந்து கொடுத்துருக்காங்க. எவ்வளவு? 36 பார்ட். ஸ்ட்ரீமோட ஸ்பீடு வந்து கொடுத்துருக்காங்க. அதை வந்து 5 பார்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க. போட் வந்து எவ்வளவு கவர் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா டவுன் ஸ்ட்ரீம்ல 82 கிலோமீட்டர் வந்து கவர் பண்ணுது. ஓகே, டவுன் ஸ்ட்ரீம்ல 82 கிலோமீட்டர் வந்து கவர் பண்ணுது. அப் ஸ்ட்ரீம்ல பாத்தீங்க அப்படின்னா போட் வந்து 93 கிலோமீட்டர் வந்து கவர் பண்ணுது. அப்போ டோட்டல் டைம் டேக்கன் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, சோ அப்போ நமக்கு என்ன தெரியும்? டவுன் ஸ்ட்ரீம்ல கடக்கக்கூடிய தொலைவு வந்து எவ்வளவு? 82 கிலோமீட்டர். அப்ப டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீடு வந்து நமக்கு என்ன வரும்? ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீடு வந்து ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீடுனா என்னது? போட்டோட ஸ்பீடு பிளஸ் ஸ்ட்ரீமோட ஸ்பீடு. அப்போ டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீடு என்ன கிடைக்கும்? 41 பார்ட் வந்து கிடைக்கும். அப் ஸ்ட்ரீம் ஸ்பீடுனா என்ன வரும்? போட்டோட ஸ்பீடு மைனஸ் ஸ்ட்ரீமோட ஸ்பீடு. அப்போ 36 மைனஸ் 5 வந்து உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 31ன்னு கிடைக்கும். இப்போ மொத்த நேரம் வந்து கேட்டிருக்காங்க. டைம் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடுன்னு தெரியும். அப்போ டைம் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ். டவுன் ஸ்ட்ரீம்ல எவ்வளோ டிஸ்டன்ஸ் கடக்குறான்? 82 டிவைடட் பை அவனோட ஸ்பீடு எவ்வளவு? 41 பிளஸ் அப்ஸ்ட்ரீம்ல எவ்வளவு டிஸ்டன்ஸ் கடக்குறான்? 93. அவனோட ஸ்பீடு எவ்வளவு? 31. ஓகே, சோ இப்போ நம்ம கேன்சல் பண்ணா டைம் வந்து என்ன கிடைக்கும்? இதுல 2 கிடைக்கும். இதுல வந்து எவ்வளவு கிடைக்கும்? 3ன்னு கிடைக்கும். அப்ப 2 + 3 5. ஓகே, அப்ப டோட்டல் டைம் வந்து எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 5 hours. 5 hoursங்கிறது ஆப்ஷன் பி. ஓகே, சோ இதுல உங்களுக்கு போட்டோட ஸ்பீடுனா என்ன, ஸ்ட்ரீமோட ஸ்பீடுனா என்ன, அப்ஸ்ட்ரீம் ஸ்பீடுனா என்ன, டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீடுனா என்னங்க கூடிய
பேசிக்ஸ் எல்லாமே தெரியணும். பேசிக்ஸ் தெரியாத ஸ்டூடெண்ட் நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸை ஃபாலோ பண்ணி ஃபர்ஸ்ட் பேசிக்ஸ் எல்லாமே படிச்சிருங்க. அடுத்த கொஸ்டின். Find the value of tan 75 minus tan 15 divided by 1 plus tan 75 into tan 15. ஓகேவா? ஸோ நமக்கு ஃபார்முலா தெரியும். tan of a minus b ஃபார்முலாவும் தெரியும். tan of a plus b ஃபார்முலாவும் தெரியும். tan of a minus b னா என்ன அப்படின்னா tan a minus tan b divided by 1 plus tan a into tan b. இதுதான் என்னது? tan of a minus b யோட ஃபார்முலா. அப்போ இங்க tan of a minus b யோட ஃபார்முலா வந்து தெரியும். இது என்ன ஃபார்மட்ல இருக்கு? a யோட வேல்யூ வந்து 75 னு வச்சுக்கோங்க. b யோட வேல்யூ வந்து 15 வச்சுக்கோங்க. tan a minus tan b divided by 1 plus tan a into tan b ன்னு இருக்கா? அப்ப இந்த ஃபார்மட்ல கொஸ்டின் இருக்கு. அப்ப ஆன்சர் என்னது? tan of a minus b. அப்ப a யோட வேல்யூ எவ்வளவு? 75, b யோட வேல்யூ 15. பேப்பர் பென் இல்லாம ஆன்சர் பண்ணிரலாம். tan of 75 minus 15 உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும்? 60. tan 60 யோட மதிப்பு எவ்வளவு? √3. இது எல்லாமே உங்களுக்கு ஃபிங்கர் டிப்ஸ்ல இருக்கணும். இந்த ட்ரிக்னாமெட்ரி டேபிளோட வேல்யூஸ் எல்லாமே. tan 60 யோட மதிப்பு வந்து √3 ன்னு போட்டுறலாம். இதே மாதிரி இன்னொரு ஃபார்முலாவும் இருக்கு. tan of a plus b க்கான ஃபார்முலாவும் இருக்கு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா tan இது அப்படியே இது உல்டாவா வரும். இங்க மைனஸ் இருக்கா? அது வந்து பிளஸ்ஸா மாறும். tan a plus tan b divided by 1 minus tan a into tan b ன்னு வரும். அது வந்து tan of a plus b க்கான ஃபார்முலா. இந்த மாதிரி முக்கியமான ஃபார்முலாஸ், ஷார்ட்கட்ஸ் எல்லாமே இருக்கு. ஸோ அதெல்லாம் கத்துக்கிட்டீங்க அப்படின்னா மேக்ஸ்ல ஃபுல் மார்க் வாங்கிடலாம். அடுத்த கொஸ்டின். ஓகே, கோன் வச்சு ஒரு கொஸ்டின் பார்த்தோம் இல்லையா? அது மாதிரி அதே மாதிரி கொஸ்டின் தான். இது சிலிண்டர் வச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டினை வந்து நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஆன்சர் என்ன வருதுங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. கோன் வச்சு பார்த்தா அதே கான்செப்ட் தான். இங்க அந்த வடிவத்தை மட்டும் மாத்திருக்காங்க. இங்க சிலிண்டர்னு கொடுத்துருக்காங்க. அவ்வளவுதான். அரவிந்த் வந்து ஒரு ஆர்டிக்கிள் வாங்குறான். bought an article for rupees X. He sold it to Biru at a loss of 16%. Biru spent 147 on its transportation and sold it to Minu at a profit of 40%. Minu வந்து 617 ரூபா 40 பைசாவுக்கு வாங்கியிருந்தா அப்படின்னா what is the value of X ன்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப ஈஸி. அரவிந்தோட பொருளோட மதிப்பு எவ்வளவு? எக்ஸ். இந்த மதிப்பு அவன் என்ன பண்றான்? 16% நஷ்டத்துல பிருவுக்கு விக்கிறான். அப்போ 16% நஷ்டம்னா 100ல இருந்து 16 கழிங்க. அப்போ பிரு இவ்வளவு ரூபாய்க்கு வாங்கியிருப்பா. ஓகேவா? சோ பிரு வந்து எக்ஸ் இன்ட்டு 84/100க்கு வாங்கியிருப்பா. அரவிந்த் வந்து எவ்வளவு ரூபாய்க்கு அரவிந்தோட உண்மையான விலை எவ்வளவு? எக்ஸ். பிருவோடது எவ்வளவு? எக்ஸ் இன்ட்டு 84/100. அடுத்து என்ன பண்றானா போக்குவரத்துக்கு 147 ரூபா செலவு பண்றா. அப்ப இது கூட என்ன பண்றானா பிளஸ் போட்டுக்கோங்க. 147 ரூபா செலவு பண்றா. ஓகேவா? அப்ப இவ்வளோ ரூபாய் செலவு பண்ணி இந்த பொருளை ரெடி பண்ணிட்டு என்ன பண்றா? 40% லாபத்துல மினுவுக்கு விக்கிறா. ஓகே, அப்ப 40% அப்படின்னா எப்படி எழுதலாம்? 140 divided by 100. அப்ப இதுல இருந்து இது வரைக்கும் இருக்கிறது யாரோடது அப்படின்னா மினு கொடுத்த காசு. ஓகேவா? அப்ப அப்படி விற்கும் போது அவளுக்கு மினு வந்து எவ்வளவு ரூபாய்க்கு அதை வாங்குறா? 617.40 பைசா. ஓகே, 617 ரூபா 40 பைசாவுக்கு வாங்குறா. அவ்வளவுதான். இதை ஃப்ரேம் பண்ணிட்டீங்கன்னா இந்த கொஸ்டின் அதுக்கப்புறம் நார்மல் சிம்பிளிபிகேஷன் தான். இப்ப எக்ஸின் மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்? 84x/100 பிளஸ் இதை கேன்சல் பண்ணி விட்டுறலாம். கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த 10 இங்க கொண்டு போயிடலாம். ஓகே, 10 அங்க கொண்டு போயிட்டோம் அப்படின்னா 617 4. ஓகே, 6174 டிவைடட் பை இந்த 14 கீழே கொண்டு வந்துடலாம். டிவைடட் பை 14ன்னு போட்டுடலாம். ஈஸியா கட் பண்ற மாதிரி தான் இருக்கும். 84x டிவைடட் பை 100 இதை கட் பண்ண முடியுமா? 14. ஸோ 14 வச்சு கட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 4 14 14 4 56. ஸோ 4 14 56 திருப்பி 56 ஒரு 14 14 441 கிடைக்கும். ஸோ 441 இருக்கும். இப்போ நமக்கு 84 இருக்கு, இங்க 441 இருக்கு. ஓகே, ஸோ இதுவும் கட் ஆகுற மாதிரி இருக்கான்னு பாருங்க. இந்த 200 இங்க கொண்டு போயிருங்க. 84x இஸ் ஈக்குவல் டு இந்த 100 இங்க கொண்டு போயிட்டீங்கன்னா 441 × 100 டிவைடட் பை 84ன்னு இருக்கும். ஓகே, ஸோ இதை வச்சு இதை கட் பண்றோம் அப்படின்னா நமக்கு கிட்டத்தட்ட 3.5 வரும்னு நினைக்கிறேன். ஸோ 3 டைம்ஸ், ஸோ 4 8 32. ஸோ 3.5 441. ஸோ இங்க ஒரு நம்பரை விட்டுருக்கோம். இப்போ 84x பிளஸ் 100 இங்க ஒரு 147 விட்டுட்டு வந்துட்டோம் பாருங்க. பிளஸ் 147. ஓகே, ஸோ அதை விட்டுட்டு வந்துட்டோம். அதனாலதான் என்ன கட் ஆகலன்னு பார்த்தேன். ஓகே, ஸோ புரியுதா? இங்க ஒரு 147 இருந்துச்சு, அதை கூடவே அப்படி கூட்டுவாங்க. ஓகே, 147 இந்த பக்கம் கொண்டு போயிட்டோம் அப்படின்னா 84x/100 ஈக்குவல் டு 441 மைனஸ் 147. அப்போ 441 மைனஸ் 147. ஆன்சர் என்ன வரும்? 11ல 7 போனா 4, திருப்பி 9. ஸோ திருப்பி இங்க என்ன இருக்கும்? 3ல 1 போனா 2, 294 இருக்கும். 84x/100 ஈக்குவல் டு 294. ஸோ இப்போ இந்த 100 இங்க கொண்டு போயிட்டோம் அப்படின்னா
294 இன்ட்டு 100 டிவைடட் பை 84 இருக்கும். ஸோ எத்தனை தடவை கட் ஆகும்? 3 டைம்ஸ் 8 3 24 3. ஸோ 3 வரும். திருப்பி வந்து என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.5 வரும். ஓகே, 3.5 இன்ட்டு 100. அப்ப ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா 315 கிடைக்கும். அப்ப அந்த எக்ஸோட மதிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 350. 350ங்கிறது ஆப்ஷன் டி. அடுத்த கொஸ்டின். Simple interest on 550 at 20% per annum. Simple rate of interest dash in 2.5 years ன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, டைம் பீரியட் வந்து 2.5ன்னு சொல்லியிருக்காங்க. பி வந்து 550ன்னு சொல்லியிருக்காங்க. ஆர் வந்து 20%ன்னு சொல்லியிருக்காங்க. தனி வட்டி என்னன்னு கேட்டிருக்காங்க. இதுவும் ஈஸியான கொஸ்டின் தானே, நீங்களே சால்வ் பண்ணிடலாம் இல்லையா? பிஎன்ஆர் டிவைடட் பை 100 ஃபார்முலால போட்டீங்கன்னா ஆன்சர் வந்துடும். அப்படிதானே? ஸோ அப்போ இதுக்கான ஆன்சர் என்ன வருங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நீங்களே ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்த கொஸ்டின். ஓகே, அடுத்து இந்த கொஸ்டினை ஹோம்வொர்க் கொஸ்டினா எடுத்துக்கோங்க. when the difference between compound interest compounded annually, simple interest for 3 years to 228 at 4% per annum principal is. இதுக்கு முன்னாடி உள்ள ஷிஃப்ட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா CI மைனஸ் SI டிஃபரன்ஸ் 2 இயர்ஸுக்கு வந்து கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா 3 இயர்ஸுக்கு உங்களுக்கு இன்னைக்கு வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ 3 இயர்ஸுக்கான ஃபார்முலா வந்து உங்களுக்கு தெரியும். சிம்பிள் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மைனஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 3 இயர்ஸுக்கான அந்த ஃபார்முலா இருக்கு இல்லையா? ஸோ 2 இயர்ஸுக்குன்னா P into R by 100 the whole square. அதே மாதிரி 3 இயர்ஸுக்குள்ள ஃபார்முலால இந்த அசலு வட்டி இது எல்லாத்தையும் நீங்க சப்ஸ்டியூட் பண்ணிட்டு என்ன கண்டுபிடிக்கணும்? நாம பிரின்சிபல் என்னங்கிறத கண்டுபிடிங்க. ஓகேவா? ஸோ அந்த டிஃபரன்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க. 3 இயர்ஸுக்கான ஃபார்முலால போட்டீங்க அப்படின்னா ஆன்சர் வந்துரும். ஸோ 3 இயர்ஸுக்கான ஃபார்முலா எப்படி வரும்? P into R by 100 the whole square அப்படி வரும். அது கூட 300 plus R divided by 100. இந்த ஃபார்முலால போட்டீங்க அப்படின்னா இந்த அசல் வந்து ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, ஸோ உங்களுக்கு கொடுத்த ஹோம்வொர்க் கொஸ்டின் கிட்டத்தட்ட 3 கொஸ்டின் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த 3 கொஸ்டினையும் ஹோம்வொர்க் கொஸ்டினை சால்வ் பண்ணிட்டு ஆன்சர் என்னங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, திருப்பியும் அடுத்த கிளாஸ்ல மீட் பண்ணலாம். ஷிஃப்ட் கொஸ்டின்ஸ் எனக்கு வேணுங்கிற ஸ்டூடெண்ட் இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு ஐ வாண்ட் குரூப் டி ஷிஃப்ட்னு மெசேஜ் பண்ணுங்க. லாஸ்ட் 3 மந்த்ஸோட கரண்ட் அஃபேர் 6 மந்த்ஸோட கரண்ட் அஃபேர் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் ஐ வாண்ட் குரூப் டி சிஏன்னு மெசேஜ் பண்ணுங்க. ஆல் இன் ஒன் அப்படின்னா ஐ வாண்ட் ஆல் இன் ஒன்னு மெசேஜ் பண்ணுங்க. ஆல் இன் ஒன் கோர்ஸோட ஃபீஸ் வந்து 2499 லைஃப் டைம் வேலிடிட்டி. ஷிஃப்ட் கொஸ்டின் அப்படின்னா 399. உங்களுக்கு குரூப் டிக்கு மட்டும் கரண்ட் அஃபேர்னா 199 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். வேற எதுவும் டவுட்னா இந்த நம்பருக்கே வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கோங்க. திருப்பியும் நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.